தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தமிழக அரசு நடவடிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும் விவசாயிகளின் நலன் காக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக அரசின் செயல் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறும் செயல் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். அரசு வேலை வாய்ப்புகளில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முக்கிய ஆலோசனை. வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல். முதலமைச்சராக பதவியேற்ற பின் ஜோசப் விஜய் நாளை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல். தமிழகத்தின் நலத்திட்டங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்களை சந்திக்க இருப்பதாக தகவல். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா ராஜினாமா. மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் மேலும் ஒருவர் ராஜினாமா. தாவேகாவில் இணைந்தார் அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா. சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் இணைந்தார். அதிமுக எம்எல்ஏ பதவியை உதறிவிட்டு தாவேகாவில் இணைந்தது ஏன்? பனையூர் தாவேகா அலுவலகத்தில் இசக்கி சுப்பையா விளக்கம். நான் இப்போ அதிமுகவில் இருந்து இங்க வந்திருக்க ராஜினாமா பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் என் தொகுதி மக்களுடைய நலனுக்காகத்தான். நிச்சயமாக கடந்த 5 ஆண்டுகளா நான் சட்டமன்ற உறுப்பினராக அம்பாசமுத்திரத்தில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். என்னுடைய சட்டமன்ற நிதியில் என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ண முடிஞ்சதை தவிர வேற எந்த விதமான நலத்திட்டங்களையும் கொண்டு வர முடியலை. என்னுடைய மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நான் ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடு செயல்பட்டாதான் நிச்சயமா நல்லது செய்ய முடியும். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது என இபிஎஸ் தரப்பு சபாநாயகரை நேரில் சந்தித்து கடிதம். 3 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனு மீதான நடவடிக்கை நிலுவையில் உள்ளதால் ராஜினாமாவை ஏற்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிப்பு. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டு அரசிதழ் வெளியீடு. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. அதிமுக எம்எல்ஏக்கள் விலகி தாவேகாவில் இணைவது குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். சட்டத்திற்கு உட்பட்ட அளிக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதங்கள் ஏற்பு. அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா தொடர்பாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். சமுத்திரம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா அவர்கள் அளித்திருந்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டுவிட்டது. அந்த ராஜினாமாவை இன்று முதல் ஏற்றுக்கொள்கிறோம். சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் சட்டத்திற்கு உட்பட்டு, விதிகளுக்கு உட்பட்டு, சட்டமன்ற மரபுக்கு உட்பட்டு என்னிடம் அளிக்கப்படுகிற கடிதங்கள் சட்டத்திற்கு உட்பட்டவையாகவும் சட்ட விதிமுறைகள் உட்பட்டவையாகவும் சட்டசபை விதிகளுக்கு உட்பட்டவையாக இருக்கிறதா என்று பார்த்துத்தான் நான் முடிவெடுக்கிறேன். அந்த வகையில் இந்த ராஜினாமா கடிதங்கள் முறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைவது ஆரோக்கியமான அரசியலுக்கு ஏற்புடையதல்ல. அதிமுக எம்எல்ஏக்களின் செயல் விவாத பொருளாக மாறியுள்ளதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து தாவேகாவில் இணைவது ஆரோக்கியமான அரசியல் அல்ல.
எந்த சூழலிலும் தாவேக அரசு கவிழ இடம் கொடுக்க மாட்டோம் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். இது தலைமைச் செயலகமா இல்லை தாவேக அலுவலகமா என்பதே தெரியவில்லை என இபிஎஸ் தரப்பு குற்றச்சாட்டு. ராஜினாமா கடிதத்தை ஏற்றால் குதிரை பேரம் இன்னும் அதிகரிக்கும் எனவும் சாடல். இசக்கி சுப்பையா ராஜினாமா குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு நத்திங் என சி.வி. சண்முகம் பதில். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற கேள்விக்கு டென்ஷனான சி.வி. சண்முகம். தமிழகத்தில் 50 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட அதிமுகவை பார்த்து விரல் நீட்டுவதாகின தாவேகாவுக்கு அதிமுக ஐடிவி கேள்வி. முதன்முறையாக ஆட்சி அமைத்து அரியணையில் அமர்ந்திருக்கும் தாவேகா அதிமுகவை சீண்டி பார்த்து சீப் பாலிட்டிக்ஸை தேட வேண்டாம் என்றும் விமர்சனம். கூவத்தூரில் சொகுசு விடுதியில் அடைத்து வைத்து பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள நடத்தப்பட்டது பற்றி நாடே அறியும் என தாவேகா ஐடிவி இபிஎஸ்க்கு பதிலடி. தேர்தலில் அதிமுகவை மக்கள் நிராகரித்தனர், இப்போது கட்சியின் எம்எல்ஏக்களே உங்களை நிராகரித்து விட்டனர் என சாடல். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி செய்ய கால அவகாசம் தேவை. தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. வேட்புமனுவில் சொத்து மற்றும் வருமான விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைத்ததாக புகார். வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி சக்திவேல் பெருமாள் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஈரோடு மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் திமுக தாவேகாவினரிடையே கடும் வாக்குவாதம் மூண்டதால் பரபரப்பு. மாமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் படம் வைக்க கோரி வலியுறுத்தல். மதுரையில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்காத மாநகராட்சிக்கு கண்டனம். மண்டல அலுவலகத்தை பொதுமக்களுடன் முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். கடைகள் மூடப்பட்டதால் பல 100 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு. எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி கதவணை மின் நிலையம் பராமரிப்பிற்காக காவிரி ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றம். விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள பாலருவி நீர்வீழ்ச்சி திறப்பு. 1 மாத காலத்திற்கு பிறகு மீண்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. கொடைக்கானலில் கோடை விழாவையொட்டி நடத்தப்பட்ட மீன்பிடிக்கும் போட்டியில் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. 2.400 கிலோ மீன்கள் பிடித்த இளைஞருக்கு முதல் பரிசு வழங்கி பாராட்டு. மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறை குரு பகவான் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற குரு பயிற்சி விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஜூன் 1ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர பகுதிகளுக்கு வரும் 29ஆம் தேதி வரை மீனவர்கள் செல்ல தடை. மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நாட்டின் பிரதமராக நரேந்திர மோடி பொறுப்பேற்று இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவு. நீண்ட காலம் பிரதமர் பதவி வகித்தவர்கள் பட்டியலில் ஜவஹர்லால் நேருவை நெருங்குகிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் கேரள முதலமைச்சர் வி.டி. சதீசன் சந்திப்பு. கேரளாவுக்கான நலத்திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டி கோரிக்கை விடுத்ததாக தகவல்.
மாடல் அழகி திவ்சா சர்மா மரண வழக்கு. போபாலில் உள்ள கிரிபாலா சிங் இல்லத்தில் சிபிஐ குழு தீவிர விசாரணை. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் போராட்டம். தங்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வலியுறுத்தி முழக்கமிட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீய்ச்சி விரட்டி அடித்ததால் பரபரப்பு. நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் வேலை வாய்ப்பின்மை விவகாரத்தில் பிரதமர் மோடி கவனம் செலுத்தாதது ஏன்? இந்திய மக்களுக்காக தியாகம் செய்வதாக கூறிக்கொள்ளும் பிரதமர் நாட்டில் தொழிற்சாலைகள் மூடப்படுவது குறித்து கவலை கொள்ளவில்லை என்றும் மல்லிகார்ஜுனா கார்கே விமர்சனம். இந்தியா அமெரிக்கா இடையே கனிமங்கள் கட்டமைப்பு குறித்த ஒப்பந்தம் கையெழுத்து. டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். டெல்லியில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் கூட்டத்தில் பெஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம். ஹார்முஸ் நீரிணையில் சுங்க கட்டணம் வசூலிப்பு, தீவிரவாதம் மற்றும் கடல்வழி வர்த்தக பாதிப்புக்கு கண்டனம் தெரிவித்தும் கூட்டறிக்கை. ஹார்முஸ் நீரிணையில் சட்டவிரோதமாக சுங்க கட்டணம் வசூலிக்கும் ஈரானின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகளின் குவாட் கூட்டத்தில் பங்கேற்கும் முன் அமெரிக்க அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பேச்சு. சிஜேபி விவகாரத்தில் வெளிநாடுகளின் சதி இருந்தால் அது முறியடிக்கப்படும் என மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி பேட்டி. பிரதமர் மோடி பதவியேற்று 12 ஆண்டுகளில் இந்தியாவின் கட்டமைப்பை பல மடங்கு மாற்றியுள்ளதாக கருத்து. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் டிரான்ஸ்பார்மர் சூடாவதை தடுக்கும் வகையில் காற்றாடியை ஓடவிட்டு குளிர்வித்த அதிகாரி. அவ்வப்போது டிரான்ஸ்பார்மர் மீது தண்ணீரை ஊற்றி நனைத்தவாறும் நடவடிக்கையில் இறங்கிய அதிகாரிகளின் வீடியோ இணையத்தில் வைரல். பழனி முருகன் கோயிலில் நடிகர் ரவி மோகன் சாமி தரிசனம். ரவியுடன் கைகுலுக்கி செல்ஃபி எடுத்து ரசிகர்கள் பக்தர்கள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடிகை ரோஜா மனமுருகி வழிபாடு. ரோஜாவுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகர்களை விரட்டியும் மிரட்டியும் பாதுகாவலர் அராஜகம்.